ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஎன்எம் கொஷின்ஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட ஐஎன்எம் கொஷின்ஸை பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணுன்றதை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு, லாகூர் மாநாடு. நமக்கு நல்லா தெரியும், முகமது இக்பால் அப்படின்றவர் தான் அந்த எண்ணத்தை கொண்டு வந்திருப்பாரு. ஆனால் பாகிஸ்தான் அப்படின்ற அந்த பதத்தை உருவாக்கியவர் யார் பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் யார், ரஹமத் அலி. அவர் தான் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே புக்கில் தான் இருக்குது. தயவுசெய்து புக்கை நல்லா படிங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது ரிப்பீட்டடாக சொல்கிறது தான், ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது தான். தயவுசெய்து புக்கை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். தவறான பத்தியை தெரிசுக. பிடி சாவ்கார் அப்படின்னு இருக்கு. பிடி சாவ்கார் அபினவ் பாரத் அப்படின்னு இருக்கு, தப்புன்றாங்க. லாலா ஹர்தயால் கதார் கட்சி, கரெக்ட், நமக்கு தெரியும். லாலா ஹர்தயால் அப்படின்றது கதர் கட்சின்னு இருக்கு, காதார் கட்சி அது ஆக்சுவலாக. கான் அப்துல் காபர் கான் எல்ஏ காந்தி, நமக்கு தெரியும். பாரத் மாதா சங்கம் வாஞ்சிநாதன், கரெக்டு தான். சரிங்களா, ஒரு பாரத மாதா சங்கம் நீலகண்ட அதில் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவருக்கு துப்பாக்கி சுடுதல் அந்த பயிற்சியெலாம் திருவிதாங்கூரில் அவர் வேலை பார்த்துருப்பாரு. எல்லா டீட்டெயிலும் இருக்கும், புக்கில் தான் இருக்குது. ஸோ தயவுசெய்து இதெல்லாம் 12th புக்கில் டீட்டெயிலாக இருக்கும், நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின். இந்திய தேசியவாத இயக்கம் அதன் வரலாற்றில் முதல் முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மாபெரும் கூட்டத்தை நடத்தப்படுது. நான் எப்பயும் சொல்கிறேங்க, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஸ்டேட்மெண்ட் தெளிவாக தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். தெரியலாட்டி இரண்டுமே சரின்னு போட்டுருங்க, அவ்வளோதான் விஷயம். ரொம்பலாம் போட்டு நீங்கள் குழப்பிக்கிறாதீங்க. ஓகே, ஒத்துழையாமை இயக்கத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கலந்து கொண்டனர், கரெக்ட். அடுத்து பாருங்க, சரியான பொருத்தத்தை தெரிவு செய்கின்றிருக்கு. அனைத்து இந்திய ஃபார்வர்டு ஃப்ளாக் ஃப்ளாக்லையும் நமக்கு யாரும் தெரியும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகே, ஆஸ்க் இந்து பாப்ஜி ரேடியோ இது நல்லா தெரியும், அவரும் சுபாஷ் சந்திர போஸ் தான். இது எல்லாமே அவரோட ஐடியாலஜி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டெல்லி தர்பார் வட்டார மொழி, ஏன்னா இதெல்லாம் இருக்குங்க, அதுக்கு தான் நான் எடுத்து வச்சேன். ஏன்னா நமக்கு போன தடவை நமக்கு 12th புக்கில் இருந்தால் ஐஎன்எம் கொஷின்ஸாக கேட்டாங்க. நம்ம இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்றத நினைக்கிற நேரத்தில் தான் அதெல்லாம் கேட்டுட்டு வந்துடுவாங்க. நான் இப்போ சொல்கிறேன், டிஎன்பிசி ஒரு லூப் ஹோல் மாதிரி, அதுக்குள்ளே இருக்கிறது தான் திரும்ப 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 கேள்வியாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் கவனமாக அதை பாருங்கள், அதுக்குள்ளே தான் ஐடியா ரன் ஆகும், உங்களால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். சரிங்களா, இப்போ டெல்லி தர்பார் அப்படின்றது 1911ன்றாங்க. வட்டார மொழி பத்திரிகை சட்டம், இது நிஜமாக புக்கில் இருக்குங்க. உங்களோட புக்கிலோட லெஃப்ட் சைடில் கட்டத்திலேயே அந்த கீழே பார்த்தீங்கன்னா வட்டார மொழி பத்திரிகை சட்டம் அப்படின்றது 2வது யூனிட்லேயே இருக்கும். 1878 இருக்கும். இல்பர்ட் மசோதாவும் இருக்கும் 1883. அலிப்பூர் குண்டு சதி வழக்கு, அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அலிப்பூர் குண்டு வழக்கு ரொம்ப முக்கியம். அவங்க அந்த பிளான் பண்ணியிருப்பாங்க, பட் தவறுதலாக அந்த சாரட்டு வண்டியில் மோதி இது பண்ணிடுவாங்க. ஒருத்தர் அவரே சுசைட் பண்ணிடுவார், தூக்கில் போடுவாங்க. அந்த டைமில் அலிப்பூர் குண்டு வழக்கில் யாரெல்லாம் ஆஜராயிருப்பா அப்படின்றதான் போன தடவை நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி. யார் வழக்கறிஞராக ஆர்ஜலாவா, என்ன தண்டனை கொடுத்துருப்பாங்க, இந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்கும். ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, புக்குக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. நீங்கள் புக்கை மட்டும் படிங்க, புக்கை தாண்டி வெளியே போகாதீங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின். யாருடைய பிறந்தநாள் சந்திரயாகோ பழங்குடியினர் பெருமை தினம் அப்படின்றது அழைக்கப்படுதுன்னா பிர்சா முண்டா. நம்ம பார்லிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டாவுக்கு மட்டும்தான் அந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் பிர்சா முண்டா யாருன்றது நமக்கு தெரியும். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்றது தெரியும். எதிரிகளின் குண்டு நீராக மாறிவிடும் அப்படின்றது சொல்லியிருப்பார். பிர்சா முண்டா எந்த கலவரத்தோட சேர்ந்தவர் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கோல் கிளர்ச்சி அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கிளர்ச்சியில் ஒரு கொஷின்னா அது பிர்சா முண்டாவாக தான் இருப்பாங்க. சித்து கனு அவங்களும் இருப்பாங்க. அடுத்து பிர்சா முண்டா, இவங்க எல்லாம் டீட்டெயிலாக இருப்பாங்க. ஸோ புக்கை படிச்சுக்கோங்க. ஓகே, பாளைய வரியும் தொடர்பான பாருங்கள். அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் வீடியோக்கும் இதுவும் அப்படியே தான். பாளையம் வரியும் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியம் சரியது. இந்த வகை நகர்ப்புற நம் நாட்டை ஆங்கிலேயர் ஆட்சி மரபாகும், கரெக்ட் தான். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மட்டும் உறுப்பினராக இருப்பர். ஓகே, மத்திய பாதுகாப்பு அமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது. செயல் அதிகாரி தலைவரை நியமிக்கிறார். ஓகேங்களா, இது தெரியலைங்க எனக்கு. அடுத்து பாருங்கள், இது பால்ட்டி, ஆனால் நான் இங்கே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா குடியரசுத் தலைவரையும் அவரோட பதவியையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் இந்த கொஷின்லாம் கேட்பாங்களான்னா அப்படி தான் இப்படி தான் கேட்டுருவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளன. நான் இப்பயும் சொல்கிறேங்க, கிட்டத்தட்ட நான் ஒரு 28-30 கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி அதில் இருக்க ஐஎன்எம் கேள்வி மட்டும், அதுவும் புக்கிலேருந்து கேட்கப்பட்டது மட்டும் எடுத்து இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன்.
இந்த வீடியோ உருவாக்குறதா கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேன். உங்களோட சப்போர்ட், உங்களோட கமெண்ட், உங்களோட லைக் என்னை மேலும் ஒருபடி மேலே கொண்டு வரும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப். ஓகே, ப்ளீஸ் சப்போர்ட். ஓகே, தேங்க்யூ. பின்னூட்டலவே தவறாக இணைக்கப்பட்டுள்ளோன்னு இருக்கேன். அன்னிபெர்சன்ட்ன்றது பிரம்மனான சேவை நிறுவியவர் தான் அப்படின்றாங்க. பிரம்மனான சேவை நிறுவியவர் வந்து ஹென்ரி எஸ் ஆல்காட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கோபாலகிருஷ்ண கோகலே நியூ இந்தியா செய்தித்தாள் நிறுவனம் தப்பு. கோபாலகிருஷ்ண கோகலே நிறுவியது என்னது? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது? இந்திய பணியாளர் சங்கத்தை 1905 உருவாக்குனது தான் கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகே, பாபா ராம்சிங் நம்தார் இயக்கத்தின் நிறுவனர். கரெக்ட். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம் 1856. அந்த இதிலே பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சட்டம், பூனே சர்வஜனின் சபை, ஏகப்பட்ட டீட்டெயில் இருக்கும். தயவு செய்து புக்கை தெளிவாக படிங்கள். புக்கில் தான் கேள்வி வரும். உங்களுக்கு புக்கில் மட்டும்தான் அந்த விஷுவலைசேஷன் தெளிவாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ எக்கனாமிக்கு இதெல்லாம் விஷுவலைசேஷன் உங்களுக்கு கொடுத்தேன். பட் ஐயனுக்கு தேவையில்லை. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் ஹேஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக நிதானமாக படிச்சிங்கனாலே போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தலைவர்களை புனைப்பெயர்களும் ராஜகோபாலாச்சாரி யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராஜகோபாலாச்சாரி தட்சிணா காந்தியா. ஈவே ராமசாமி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். தமிழ்நாட்டோட ரூஷோ. ஜார்ஜ் ஜோசப் நம்ம புக்கில் தாங்க இருக்குது. ரோசாப்புத்துறை அப்படின்னு மதுரை மக்களால் அவங்க அன்பால் அழைக்கப்படுவாங்க. சத்தியமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி நாக்கு அவ்வளோ இது தெரியலைங்க. ஆனால் ஜார்ஜ் ஜோசப் வந்து ரோசாப்புத்துறை இது நம்ம புக்கில் இருக்குது. ஒரு இது நமக்கு தெரிஞ்சாலே போதுமானது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பின்வருவற்றில் அண்ணாதுரை பற்றிய கருத்துக்கள் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் தினசரி பத்திரிகையில் பதிப்பாளரை சேர்ந்தார். கரெக்டு. திராவிட நாடு பத்திரிகையை துவக்கினார். ஓகே. முதல் கட்டுரை ஆனந்த விகடன் பத்திரிகையில் வெளியிட்டார். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி இருக்கேன். நான் சொன்னேன்லங்க, நமக்கு தெரியுதோ தெரியலையோ எல்லாமே சரின்னு போட்டாலே அதுவே கரெக்டாயிரும். ஓகே. நீதி கட்சி கோயில் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த முயற்சி செய்தது. ஓகே. இந்த அறநிலையத்தில் உள்ள தனிநபர் மற்றும் குழுவில் உள்ளவர்கள் எதிர்க்கிறது. கரெக்டு தாங்க. நெக்ஸ்ட்டு அம்புஜம்மாள் பற்றி பின்வரும் தொடர்களை கவனிக்க அப்படின்னு இருக்காங்க. சட்டமன்றத்தில் கலந்து கொண்டாரா? எஸ், கரெக்டு. காங்கிரஸ் 3வது சர்வாதிகாரி எனப்பட்டாரா? தமிழ் இலக்கியம் இசைக்காக அரும்பாடுபட்டாரா? கரெக்டு. பத்மஸ்ரீ வழங்கு. இது அம்புஜம்மாள் நமக்கு தெரியும். நம்மளோட பழைய புக்கில் நம்மளாம் தமிழ் புக்கில் அம்புஜம்மாள், கடலூர் அஞ்சலைமல் அதெல்லாம் படிச்சிருப்போம். அதில் இருப்பாங்க இவங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கம் கிளர்ச்சி பற்றி தவறானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதோட முதல் கூட்டம் கோவையில் பிபி மாதாராவ் தலைமையில் நடைபெற்றதான்னு கேட்டால் தவறானதுன்னு இருக்கு. எலும்பு ரயில் நிலையம் இது ஆக்சுவலாக புக்கில் இல்லை, நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்பவும் ஐயனம்ல கேட்கப்பட்ட கொஷின்ஸை பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.